ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மல்லு மத்ராசி. இன்றைக்கி நம்ம ஏலகிரியோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ஒரு ஏலகிரியில் நிலாவூர் வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இல்லாமல் நம்ம எங்கே தங்கியிருந்தோம், போட்டிங்கில் எந்த சுச்சுவேஷனில் இருக்க எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம முக்கியமானது ஏலகிரியில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மட் ஹவுஸ். இது வந்து 500 இயர்ஸ் ப்ளஸ் பழைய ஒரு மட் ஹவுஸ். இது அந்த ஊர் தலைவர் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு தலைமுறைகளாக. இப்போ இது கவர்மெண்ட்டும் ஏதோ ஒரு கொஞ்சம் இது பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வருது. அவர் பக்காவாக இதை பார்த்துருக்காரு. இந்த ஒரு மட் ஹவுஸ் வந்து கண்டிப்பாகவே பார்க்குற ஒரு இடம். இது ஏலகிரி போனால் மிஸ் பண்ணிடாங்க. நிலாவூருக்கு போயிட்டு அங்கே ஊர் தலைவர் வீடு எதுன்னு கேட்டாலே அவங்க சொல்லிவிடுவாங்க. அங்கே நீங்கள் போய் உள்ளே போகும்போதே இந்த மட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு கண்ணில் படும். நீங்கள் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு எடுத்துருக்கலாம். அன்றைக்கி ஊர் தலைவர் இல்லை, ஆனால் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட பர்மிஷன் கேட்டு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிலாவூரில் பியூட்டிஃபுல்லான ஒரு ரோஸ் கார்டன். இது தங்கக்கோட்டையிலேருந்து திருப்பி வரும்போது இந்த வியூ பார்த்தேன், சூப்பராக இருந்தது. நம்ம இப்போ வந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நிலாவூர் போயிட்டு அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். கூகுள் மேப் போட்டிங்கன்னா கரெக்டாக வியூ பாயிண்ட் நிலாவூர் கிளிஃப் வியூ பாயிண்ட் காட்டும். நம்ம கீழே வண்டி விட்டுட்டு இந்த ஆஃப் ரோடு வழியாக ஏறி போகணும். நடந்து தான் போக முடியும். நம்ம போகும்போது என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு போன மாதிரி இல்லை, கொஞ்சம் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப்பில் இருக்கிற கண்ட்ரோலில் இருக்கிற ஹில்ஸ் இது ஏலகிரி. அப்போ நம்ம அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் போகணும். இங்கே அலௌடு தான், பர்மிஷன்லாம் எடுக்க தேவையில்ல. இந்த தடவை போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேங்வே பார்த்துலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக அவங்க கல்லெலாம் போட்டு ஒரு கான்கிரீட் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் வாய்ஸ், இங்கே மேலே வந்தோடனே இதோட வியூ ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் இது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கீழே வேலூர் சிட்டி ஃபுல்லாக தெரியும். வேலூர், வாணியம்பாடி அதெல்லாம் உங்களுக்கு சிட்டி தெரியும். இப்போ கொஞ்சம் பனியெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வியூ நல்லா இருக்குது. பனியாக இருந்துச்சுன்னா இது ஒன்றும் தெரியாது. இதில் 3 வியூ பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல. நம்ம ஒன்றா ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது சேம் வியூ பாயிண்ட் தான், நான் 3 டேரெக்ஷனில் தெரியும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிட்டி கவர் ஆகும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏலகிரி ஹில்ஸே வேறு கவர் ஆகும். அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம மேலே ஓவர் வியூ பிரிட்ஜ் இருக்கும், அங்கே பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் இந்த கேங் பாத் வழியாக நடந்து போனால் அங்கே பாருங்கள், அங்கே வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்தும் நம்ம பார்த்திங்கன்னா வியூ சூப்பராக தெரியும். ஒரே வியூ தான், ஆனால் நம்ம 3 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு வியூ பாயிண்டில் இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். நம்ம அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நிலாவூருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு இறங்கிட்டு பார்த்திங்கன்னா நான் போகும்போது நிலாவூர் 2 கிலோமீட்டர் ஒரு போர்டு தெரியும். அதிலேருந்து போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நிலாவூர். உங்களுக்கு இந்த மட் ஹவுஸ், ஊர் தலைவர் மட் ஹவுஸ் கேட்டு போங்க. ஊர் தலைவர்னு கேட்டால் தான் இந்த மட் ஹவுஸ் தெரியும். இந்த மட் ஹவுஸ் பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் மண், கொஞ்சம் கல், இந்த கட்டை மேலே இருக்குது இந்த வீடு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டம்னா ரொம்ப அதிசயமாக இருக்குது. இவ்வளோ பழமையான ஒரு வீடை வந்து பழைய காலத்துலலாம் இந்த அரிசி இந்த மாதிரி தானியங்கள்லாம் மழையிலையும் வெயிலையும் படாமல் இருக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இந்த வீட்டு உள்ள நான் ஏறி பார்த்தேன், ரொம்ப கூலாக இருக்குது. ஏசி ரூமில் ஏறின மாதிரியே இருக்கும். அதுதான் ஒரு எஃபெக்ட்டு. கொஞ்சம் இருட்டாக இருக்குது லைட்லலாம், ஆனாலும் அந்த மேலே இருந்து வர்ற லைட்டு பியூட்டிஃபுல்லாக உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகுது. வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அவங்க இப்போதைக்கு பழைய பொருட்கள்லாம் அவங்களோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் தானியங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம அப்படியே அதை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அதேமாதிரி நிலாவூர் வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊர் தலைவரோட பழைய காலத்து மட் ஹவுஸ் பார்த்துட்டு போங்க. ஏன்னா 500 வருஷம் பழைய மட் ஹவுஸ்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது ஒரு நல்ல சான்ஸ். இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு போகலாம். அவங்க போய் ஊர் தலைவர்கிட்ட பேசலாம். அப்படி நான் அன்றைக்கி போகும்போது இல்லை, அதனால் அவங்க பாட்டி யாரோ இருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு நான் போனேன். அதே மாதிரி அங்கேருந்து நீங்கள் நிலாவூர் டுவர்ட்ஸ் நிலாவூர் கிளம்பி நீங்கள் நம்ம ஏலகிரி டவுனுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த 2 கிலோமீட்டரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோலேயே பார்க்கலாம். இந்த சின்ன மலை மேலே இவ்வளோ இடம் இருக்கும். நிறைய அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டெலாம் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடையெல்லாம் நிறைய ஸ்ட்ரீட் கடை இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக பலாப்பழம் சீசன் தான். நீங்கள் எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் இருக்கும். நம்ம சென்னையிலலாம் ஒரு ஃபுல் பலாப்பழம் வாங்கினீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700 ருபீஸ், 800 ருபீஸ், 1000 ருபீஸ் வரைக்கும் வரும். ஆனால் நீங்கள் இந்த மலை மேலே போய் ஏலகிரியில் போய் ஜாக் ஃப்ரூட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நான் வாங்கினேன், நான் ஒன்று வாங்கிட்டு போனேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் 350 ருபீஸ், 400 ருபீஸ் தான் வந்தது. அது நான் ஒன்று வாங்கிட்டு போனேன். நான் ஸ்கூட்டர்னால ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு போகலாம், ஆனாலும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதேபடி நம்ம இந்த நேச்சுரெல்லாம் ரொம்ப ரசிச்சுட்டு இங்கே வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்மெட்ஸ்லாம் போட்டு ஓட்டுங்க. ஊர் மேலே ஹெல்மெட்ஸ் அவ்வளோ கேட்க மாட்டாங்க, ஆனாலும் நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும். பைலா நம்ம ஹெல்மெட் போட்டு தான் ட்ராவல் பண்ணோம். பாருங்கள் ரோடே எவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 பக்கம் மரம் சேர்ந்து
ஏதோ மசனகுடிலாம் போகிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வருது. ரோடும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ஏஆர் தங்கக்கோட்டை போயிட்டு வர்ற வழி ரோடு மோசமாக இருக்கும். அந்த ரோஸ் கார்டன் ஏரியாலாம் நீங்கள் பார்க்க முடியாது. நான் ஏதோ ஷார்ட்கட்லலாம் வரும்போது ரொம்ப ஆஃப் ரோட் பண்ணி வந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது ரோஸ் கார்டன்லாம் இருந்துச்சு. நிலாவூர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஊர். ஏலகிரி போனால் கண்டிப்பாக நிலாவூர் போங்க. சொந்த வண்டி இருக்கிறவங்களுக்கு ஓகே. அதேமாரி இந்த போட்டிங், ஏலகிரி போட்டிங் வந்து இப்போ அவ்வளோமா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ ஏலகிரி ஹில்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ரிசார்ட்ஸு, நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் வந்தனால அங்கே சீசன் வந்து ரொம்ப இதாக இருக்குது. என்ன சொல்கிறது, டியூ டு குளோபல் வார்மிங் ரொம்ப இதாக இருக்குது. தண்ணியில் இறங்கி போயிருந்துச்சு. நல்ல வெயிலுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனேங்க கூட கொஞ்சம் நல்ல வெயில் தான். நம்ம ஏலகிரியில் பார்த்திங்கன்னா ஹில் வியூ காட்டேஜ், இந்த இடத்துல தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஏலகிரியிலே ரொம்ப அஃபோர்டபுளான காட்டேஜ், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு ஃப்ரெண்டு அஸ்வின் ப்ரோ தான் இங்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ நான் இங்கே காட்டுறது வந்து என்னோடய ரூம். இந்த தடவை நான் சிங்கிளாக வந்ததுனால டாப் டெரஸில் வந்து ஒரு சின்ன ரூம் தான் எடுத்திருந்தேன். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேலே நல்லாவே டெரஸ் வியூ, பீஸ்ஃபுல்லாக ஈவினிங் டைமில் உட்காரலான்னு சொல்லி இந்த ரூம் எடுத்தேன். இந்த ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஒரு சின்ன ஒரு கிங் சைஸ் பெட்டும் ஒரு ரெஸ்ட் ரூமும் தான் இருக்கும். வெளியே நம்ம வந்து உக்காந்துக்கலாம். இருக்கிறதுலே 3rd ஃப்ளோரில் இந்த இது இருக்குது. ஒரு 2 பேர் வர்றவங்க தாராளமாக இங்கே தங்கிக்கலாம். இந்த ரூம் கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான், நான் ஏசி தான். இதே மாதிரி உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஏசி ரூம்ஸ் இருக்குது, நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது. 3 or 4 ஏசி ரூம்ஸ், நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது. மொத்தம் 2 ஃப்ளோர்லையா 2 ரூம், 4 ரூம் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வியூ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் சைல்டு ஃப்ரெண்ட்லி காட்டேஜ் இது. ஃபுல் சேஃப்டி இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக க்ரில் அடித்து இது பண்ணியிருக்காங்க ஒரு சேஃப்டி மெஷருக்காக. சோலார் ஹீட்டர்ஸ்லாம் இருக்குது. இதுதான் உங்களுக்கு வியூ. இது வந்து கொஞ்சம் பழைய ஃபோட்டோ நான் எடுத்து போட்டேன் சைட்டில் இருந்து. நம்மளுக்கு புதுசாக இவங்க வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு பார்க்கும்போது கீழே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபேமிலியெல்லாம் நம்ம வந்தோன்னா அந்த வீட்டில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ரூம் கிட்ட, 3 ரூம் இருக்கும். அதில் ஒரு ஏசி ரூம் இருக்கும், 2 வந்து நான் ஏசி இருக்கும். ஒரு 10 பேர் 15 பேர்லாம் வந்து தாராளமாக தங்கலாம். நம்ம கிச்சன் கூட நம்ம ஒர்க் அவுட்டுக்கு இருக்குது. நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதோட டெரஸ் வியூ தான். அந்த டெரஸ் வியூக்கே நான் வந்து இந்த காட்டேஜுக்கு தான் எப்போவுமே வருவேன். நம்ம ஒரு ஃப்ரெண்டு இது தான். அதனால் நல்லா நம்மளுக்கு எப்போ போனாலும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும். இங்கே மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சிங்கன்னா இங்கே வியூவே வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஈவினிங் டைம் இங்கே உட்காந்து காஃபி குடிக்கலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தால் ஜாலியாக சில் பண்ணலாம் மாடியில் உட்காந்துட்டு. உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த டெரஸ் எல்லாருக்கும் ஆக்சஸ் தான். நீங்கள் வரலாம், கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப சவுண்டிங்லாம் போடக்கூடாது. ஏன்னா அங்கே ரூம் இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா. இங்கே ஏலகிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டர் அஸ்வினை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அஸ்வின் பிரதர்து நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம மல்லு மத்ராசி சேனல் இன்ட்ரோ வழியாக வந்திருந்தால் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் அவர் பண்ணி தருவார். இந்த வீடு தான் நான் ஒரு 2 ஃபேமிலிக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்னா, அது வந்து காட்டேஜோட 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது செப்பரேட். அதுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதே காம்பவுண்டுள்ள உங்களுக்கு இந்த வீடு இருக்கும். இந்த வீட்டில் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி 3 பெட்ரூம் இருக்குது. 1 ஏசி கொடுத்துருக்காங்க, 2 வந்து நான் ஏசி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்க்கிங் ஃபெசிலிட்டி நிறையவே இருக்குது இங்கே. காட்டேஜுக்கு வெளியும் இருக்குது, காட்டேஜுக்கு உள்ளேயும் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் இந்த வீட்டுள்ள பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரியும். எல்இடி ஸ்டிப்பிங்லாம் போட்டு ரொம்பவே லக்ஸரியாக இருக்கும். இவங்க இப்போ தான் மாடிஃபிகேஷன் பண்ணாங்க, ரீசெண்டாக ரீபில்ட் பண்ணாங்க. ரொம்ப ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வீடு எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 பேர்லாம் வந்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் காட்டேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். சிங்கிள் வீடே உங்களுக்கு எடுத்துக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக, உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு போகணுன்னா நீங்கள் அங்கே இருக்கிற ரூம்ஸ்லாம் எடுத்துக்கலாம். 3 ஏசி ரூம்ஸ் இருக்குது, 2 நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஏலகிரிக்கு போகிறது பெஸ்ட்டு. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூடவாக தான் இருக்கும். அது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். வீக் டேஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் அஃபோர்டபுளாக இருக்கும். அதேமாதிரி ஏலகிரியில் அஃபோர்டபுளான ஒரு நைஸ் ஸ்டே, டீசெண்டான ஒரு ஸ்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
உங்களுக்கு நான் இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஹவுஸ் தான் போட்டிருக்கேன், அந்த எல்இடி ஸ்டெப்பிங் வரதெல்லாம். அது இந்த மாதிரி நார்மல் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரூம்ஸு. இதுவே உங்களுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கும். உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சுற்றி பார்க்க வெஹிக்கல்லாம் வேணும்னா அஸ்வினே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவார். நீங்கள் நம்ம சேனல்லேருந்து வரீங்க, நம்பர் கொடுத்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு இப்போதைக்கு இந்த பெயிண்ட் பண்ண புது காட்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த கலரில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஏலகிரி வந்தீங்கன்னா ஹில் வியூ காட்டேஜ் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டிங்கன்னா ஏலகிரி மலை மேலே ஏறி வரும்போதே உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ரைட் சைடில் இருக்கும். ஆப்போசிட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்த ஹில் வியூ காட்டேஜ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம ஏலகிரி எபிசோட் முடியுது. ஏலகிரி போனீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி பார்க்க 2 நாளைக்கு நிறையா இடம் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்ஸ்கிரைப்.